இயக்குனர் மாரி செல்வராஜோட கில்லி தான் இந்த பைசன். கபடியில எப்படியாவது பெரிய ஆளா வரணும்னு நினைக்கிறான் ஹீரோ கிட்டான். ஆனா அதுக்கு அவன் மேல செலுத்தப்படுற ஜாதி அடக்குமுறை ஒரு தடையா இருக்கு. அதை மீறி அவன் எப்படி ஜெயிக்கிறாங்கிறத கபடி வீரர் மனத்தி கணேசனோட கபடி வாழ்க்கையை தழுவி எழுதி இயக்கி இருக்காரு மாரி செல்வராஜ். 90sல தென் தமிழகத்துல நடந்த சில உண்மை சம்பவங்களை கலந்து சொல்லியிருக்கிறது இந்த மத்த ஸ்போர்ட்ஸ் டிராமால இருந்து கொஞ்சம் தனிச்சு காட்டுது. ஆனா அதுவே சில இடங்கள்ல படத்தோட கோர் கான்செப்டை விட்டு டீவியேட் பண்ண ஒரு ஃபீல் கொடுக்குது. ஆட்டுக்குட்டியை பஸ்ல ஏத்திட்டு போற சீன், இன்டர்வல் போர்ஷன் அண்ட் கபடி மேட்சஸ், குறிப்பா சொல்லணும்னா ஒத்த கையில கபடி ஆடுற சீன், இது எல்லாத்துலயுமே துருவ் விக்ரம் டு துருவ் டிரான்ஸ்மிஷன் நல்லாவே தெரியுது. நான் பிறக்கிறதுக்கு முன்ன, நீங்க பிறக்கிறதுக்கு முன்ன, ஏன் நம்ம பாட்டம் பிறக்கிறதுக்கு முன்ன நமக்கான பகையும் பிறந்திருக்கு, இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கிட்டான் அப்பா கிட்ட கேட்கறது, சாமி காக்கலாமாடா சண்டை போடுவீங்கன்னு பிடி வாத்தியார் கிட்டா கிட்ட கேட்கறதுன்னு ரொம்ப பெரிய விஷயத்த சின்ன வசனம் மூலியமா கன்வே பண்ணது நல்லா இருந்துச்சு. நிவாஸ் கே பிரசன்னாவோட இசையில பாடல்கள் நல்லா இருந்துச்சு. அண்ட் இதுல ஸ்பெஷல் மென்ஷன் கிட்டானோட அப்பாவா நடிச்ச பசுபதி அண்ட் பிடி வாத்தியார் கேரக்டர்ல நடிச்ச நந்தகுமார் தட்சிணாமூர்த்தி, ரெண்டு பேரும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. மொத்தத்துல ஒரு மஸ்ட் வாட்ச் ஆக்ஷன் ஸ்போர்ட்ஸ் டிராமா தான் இந்த பைசன். மிஸ் பண்ணாம தியேட்டர்ல பாருங்க. இதுக்கு என்னுடைய மார்க் 5-4 கொடுப்பேன். என் ரிவ்யூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஃபார் மோர் மூவி ரிவ்யூஸ் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு அருண் பிரகாஷ் ஆஃபிஷியல். தேங்க்யூ.